சித்து இந்தா ஜூஸ் குடி. அப்ப சாப்பாடு இப்ப ஜூஸா? ராஜபோக கவனிப்பா இருக்கே. இருக்கட்டும். சரி, நீ ஜூஸ் குடிச்சிட்டு விளையாடு, நான் போய் வேலையை பார்க்கறேன். சித்து, சித்து உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. அது நான் என்ன சொல்ல வரேன். ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுங்க மீனா. சித்து, இங்க ஒரு பெரிய ப்ராப்ளம். உன்னை அர்ஜென்ட்டா மீட் பண்ணணும். நான் காந்தி பார்க்ல வெயிட் பண்றேன், கொஞ்சம் வந்துடுறியா? இப்பவே வரணுமா? நீ உடனே வந்தாகணும். சரி மீனா, வரேன். நான் உடனே வரேன். ஓகே சித்து. என்னாச்சு? இல்லங்க, மீனா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு உடனே வர சொல்றா. நான் போயிட்டு வந்துடுறேன். இல்ல, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னேன்ல. ஏங்க, நீங்க என்ன என்கிட்ட முக்கியமான விஷயமா பேச போறீங்க? ஏதாவது சாதாரண விஷயமா தானே இருக்கும். நான் போயிட்டு வந்துடுறேன். ஐயோ இல்ல, நான் ஒரு முக்கியமான விஷயம் தான் பேசணும். உங்க விஷயத்த நான் அப்புறமா பேசிக்கிறேன். மீனா முக்கியமான விஷயமா பேசணும்னு அர்ஜென்ட்டா வர சொன்னா நான் போயிட்டு வந்துடுறேன். வந்து பேசிக்கலாம். சித்து, அது நீ ஆமா இந்த கண்டிஷன்ல நீ எப்படி போவ? நான் உன்னை டிராப் பண்ணட்டுமா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. பர்சனல் விஷயங்கிறதுனால மீனா என்ன தனியா தான் வர சொல்லியிருக்கா. நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். இப்போ என்ன விட அந்த மீனா தான் உனக்கு முக்கியமா போச்சுல. அவ போன் பண்ணதும் நான் என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்காம நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்க. அதுக்குள்ள நான் உனக்கு அவ்வளவு தூரம் ஆயிட்டேனா? ஹலோ, அங்கதான் வந்துட்டு இருக்கேன். சரி, வந்துடுறேன். இதுக்குதான் அவசர அவசரமா அப்புறமா பேசுறேன்னு கிளம்பி போனானா? நீ வருவல்ல, அப்ப வச்சுக்கிற உன்ன. இவ்ளோ சீக்கிரம் இவங்க ரெண்டு பேரும் இந்த அளவுக்கு க்ளோஸ் ஆயிட்டாங்களா? அதுவும் ரொம்ப நேரமா இங்கதான் பேசிட்டு இருக்காங்க போல இருக்கு. மேக்னா, சித்து எங்க? இன்னும் வரலையா? இல்ல தென்றல். சித்து இன்னைக்கு சிறுத்தை கிட்ட லீவ் சொல்லிருந்தா. லீவா? எதுக்கு? சிறுத்தை கிட்ட லீவுன்னு மட்டும் சொல்லிருக்கான். ஏ சிறுத்தை, என்ன சித்து லீவ் கேட்டிருக்கானா?
எதுக்கு கேட்டான்? ஆமால, ஆமா எதுக்கு லீவ் போட்டான்? ஏய் நீ தானே கூட இருக்க, சொல்லு. தென்றல், நான் காலையில வீட்ல இருந்து கிளம்பி வரும்போது என்கிட்ட அவன் எந்த காரணமும் சொல்லல. ஆனா எந்திரிச்சதுல இருந்து ஒரு மாதிரி பரபரப்பாவே இருந்தான். பரபரப்பா இருந்தானா? என்னவா இருக்கும்? எதுக்காக லீவ் போட்டிருக்கான்? ஒருவேளை இன்னைக்கும் அந்த மீனாவை மீட் பண்ண போயிருக்கானா? சித்து தான் கூப்பிடுறான். ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு எதுக்கு உனக்கு கால் பண்றான்? அட்டெண்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு, என்னதான் சொல்றான்னு கேப்போம். ஹலோ சித்து. ஏங்க இப்ப எங்கெங்க இருக்கீங்க? நான் ஆபீஸ்ல இருக்கேன். நீ எங்க இருக்கேன்னு சொல்லு. நான் வலசரவாக்கம் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கேன். என்னது? ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயா? நீ அங்க என்ன பண்ற? ஐயோ அதெல்லாம் சொல்ல இப்ப நேரம் இல்லைங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா சீக்கிரமே உங்க வீட்டுக்கு போய் ஒரு நல்ல புடவை எடுத்து கட்டிட்டு நேரா இங்க வந்துருங்க. புடவையா? புடவையா? நான் இப்ப புடவையில தான் இருக்கேன். எதுக்கு என்ன புடவை கட்ட சொல்ற? ஐயோ நல்ல புடவை தானே கட்டியிருக்கீங்க. நல்லதா போச்சு. அப்ப சீக்கிரமா கிளம்பி இங்க வாங்க. வரும்போது மேக்னா சிறுத்தை 2 பேரையும் கூட்டிட்டு வந்துருங்க. ஏய் என்ன சொல்ற நீ? எதுக்கு இப்ப எல்லாரையும் அங்க வர சொல்ற? வளன்னு பேசிட்டு இருக்காம சீக்கிரம் கிளம்பி வாங்க. டைம் இல்ல. நான் வேற மீனாவை பிக்கப் பண்ண. சரி சரி நாங்க போறேன், நீங்க வாங்க. ஹலோ ஹலோ, என்ன ஆச்சு இவனுக்கு? ரெஜிஸ்டர் ஆபீஸ்னு சொல்றான், மீனாவை பிக்கப் பண்ணணும்னு சொல்றான், என்னையும் புடவை கட்ட சொல்றான். என்னதான் நடக்குதுங்க? ஒருவேளை சித்துக்கும் மீனாக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போறாங்களோ? இருக்கு. அதான் சித்துவுக்கும் மீனாவுக்கும் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோட அரேஞ்ச் மேரேஜ் நடக்க போகுதே. அப்புறம் என்னத்துக்கு அவங்க யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கணும்? கண்டுபிடிச்சிட்டேன். என்ன? சித்து சர்ப்ரைஸா நம்ம தென்றல ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறான்னு நினைக்கிறேன். அப்படியா சொல்ற? அதனாலதான் தென்றல புடவையில வர சொல்றான். இருக்காது. அப்போ மீனா வேற பிக்கப் பண்ணுன்னு சொன்னானே, அப்ப அது எதுக்கு? அப்படி வேற சொன்னானா? அது எதுக்கு சொன்னா? டேய் சிரிக்காம என்னன்னு சொல்லு. அது ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கணும்னா பொண்ணு மாப்பிள்ள 2 பேர் சைடுலயும் யாராவது சாட்சி கையெழுத்து போட வேணும்ல. அதான் அவ சைடுல கையெழுத்து போடுறதுக்கு நம்ம 2 பேரையும் வர சொல்லிருக்கான். தென்றல் சைடுல கையெழுத்து போடுறதுக்கு அந்த மீனாவை கூப்பிட்டு வர போறான். ஏய் இதுக்கு அந்த மீனா எப்படி சம்மதிப்பா? அதெல்லாம் நம்ம மச்சான் பேசுற விதமா பேசி அவளை சம்மதிக்க வச்சிருப்பான். அப்படிங்கிற? ஆமாங்கற. தென்றல் டைம் வேஸ்ட் பண்ணாத, வா உங்க கல்யாணத்துக்கு போலாம். ஏய் என்ன 2 பேரும் எதோ பேசி என்ன குழப்பிட்டு இருக்கீங்க? ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி இருந்தா அதுக்கு நான் எப்படி ஒத்துப்பேன்? ஏன் ஒத்துக்க மாட்ட? உனக்கு சித்து பிடிக்கும்ல? பிடிக்கும். அதுக்காக பிடிக்கும்ல? பிடிக்கும்ல? அது போதும், அது போதும். வேற எதுவும் பேசக்கூடாது, சரியா? டைம் வேற ஆயிட்டு இருக்கு, வா போலாம். வா. இல்ல அது இது பாரு, நீ வேலையை முடிச்சு சீக்கிரம் வந்து சேரு. கட்டி போமே, நீ வா. வாங்கற. என்னத்த நீங்களும் வந்திருக்கீங்க? இவன் தாமா அவசர அவசரமா கிளம்பி வர சொன்னான். என்னன்னு கேட்டா சொல்லவே மாட்டேங்கிறான். நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன்,
யார் யார்கிட்டயோ பரபரப்பா போன்ல பேசிக்கிட்டே இருக்கான். டேய் மச்சான், என்ன விஷயம்டா? எதுக்காக எங்க எல்லாரும் இங்க வர சொல்லிருக்க? சித்து, என்ன ஆச்சு? எதுக்கு எங்க எல்லாரும் இங்க வர சொன்ன? எல்லாமே நல்ல விஷயத்துக்கு தாங்க. பரவாயில்ல, இந்த புடவை உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்க பார்க்க கல்யாண பொண்ணு மாதிரியே இருக்கீங்க. என்ன சொல்ற நீ? கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கேனா? எதுக்கு இப்படி எல்லாம் சொல்ற? என்ன எதுக்கு இங்க புடவையில வர சொன்ன? நீயும் பட்டு வேட்டி சட்டெல்லாம் போட்டிருக்க, கையில மாலை வேற இருக்கு. இங்க என்னதான் நடக்குது சித்து? ஏங்க, சும்மா சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்காதீங்க. எல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனா இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு டென்ஷன்ல இருக்கேன். நீங்க வேற ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எப்படி சொல்றான்? கல்யாணமா? யாருக்கு கல்யாணம்? சார், உங்களை உள்ள கூப்பிட்டாங்க. உள்ள வாங்க. அப்படியா? சரி, நீங்க போங்க. இந்தாங்க வச்சுக்கோங்க. அட புடிங்க மச்சா, இது புடிடா. தென்றல், பாத்தியா? நான் சொன்ன மாதிரி மச்சான் உன்னதான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக வர சொல்லிருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாமா, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கங்க்ராட்ஸ். நானும் கங்க்ராட்ஸ் தென்றல். ரெண்டு பேரும் என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கீங்களா? நானே இங்க என்ன நடக்குதுன்னு புரியாம பதட்டத்துல இருக்கேன். நீங்க வேற ஏதேதோ சொல்லிட்டு இருக்கீங்க. தென்றல், இன்னுமா உனக்கு புரியல? அதான் சித்துவே சொல்லிட்டானே, இங்க கல்யாணம் தான் நடக்க போகுதுன்னு. உன்னை பார்த்தா கல்யாண பொண்ணு மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டான். பத்தாததுக்கு கல்யாண மாலைய வேற உன் கையிலேயே கொடுத்துட்டு போயிட்டான். இதுல இருந்தே தெரிய வேணாமா உன்னை அவன் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு? ஏன் உன்கிட்ட கூட தான் ஒரு மாலையை கொடுத்துட்டு போயிருக்கான். அதுக்காக அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு அர்த்தமா? ஐயோ தென்றல், இந்த மாலை அவன் போட்டுக்கிறதுக்காக என்ன பத்திரமா வச்சுக்க சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கான். நான் தானே மாப்பிள்ள தோழ, நான் தானே பத்திரமா வச்சுக்கணும். ஆனா இன்னொரு மாலைய அவன் நேகா கையில கொடுக்காம ஏன் உன் கையில கொடுத்துட்டு போனான்? ஏனா நீ கல்யாண பொண்ணு. சும்மா ஏதாவது பேசி படுத்தாத சிறுத்தன். சரி, அவன் போன்ல மீனாவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னான்ல, அது எதுக்கு? அதான் சித்து நம்ம ஆபீஸ்லயே சொன்னான்ல, மீனாவையும் சாட்சி கையெழுத்து போட தான் கூப்பிட்டிருக்கேன்னு. ஆமா, இந்த மீனாவை எங்க காணோம்? என்ன மீனா இவ்வளவு நேரம்? என்ன மீனா இவ்வளவு லேட்டா வர்ற? இதுக்கு தான் நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். ஆனா வேண்டாம், நானே வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு லேட்டாவா வர்றது? சரி வா போலாம். ஆட்டோ கட் பண்ணிட்டியா? வா. சரி, இவங்க தான் பொண்ணு. என்ன தென்றல், இந்த மீனா கல்யாண கெட்டப்ல இருக்கா? என்ன கேட்டா? அட பேய் பொம்மை, எனக்கு புரிஞ்சு போச்சு, எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு? அன்னைக்கு ஜோசியக்காரு சித்துவோட ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? சித்து
ஜாதகப்படி 2 பொண்டாட்டிக்காரன் கண்டிப்பா அவன் 2 பொண்டாட்டி தான் கட்டிப்பான்னு சொன்னார்ல. இல்லம்மா, இந்த ஜாதகப்படி இவரு 2 பொண்டாட்டிக்காரர்மா. நான் சொன்னது மாதிரியே உங்க பையனுக்கு வர 2 பொண்டாட்டில ஒரு பொண்டாட்டியா இந்த பொண்ணு இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு இப்ப என்ன சொல்ல வர? அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி சித்து அவன் ஜாதகப்படி இப்ப ஒரே நேரத்துல 2 கல்யாணம் பண்ணிக்க போறான்னு நினைக்கிறேன். ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. போட்டேனா? என்ன நீ இவன் தான் கிறுக்கு மாதிரி எதேதோ சொல்லிட்டு இருக்கானா? நீயும் இவன் சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமி போட்டுட்டு இருக்க. வேற யாராவது சாட்சி கையெழுத்து போட வந்திருக்காங்களா? வெளியில இருக்காங்க இருக்காங்க. சார். நான் போய் கூட்டிட்டு நீ வரேன். இரு. நான் போய் கூட்டிட்டு நீங்க இரு. ஃப்ரீயா விடு, பாத்துக்கலாம். தென்றல் உள்ள வாமா. நீங்க 2 பேரும் வாங்க. அத்தை இருங்க. என்ன அத்தை, இங்க என்ன நடக்குது? அதெல்லாம் உள்ள வந்து பேசிக்கலாம் வாங்க முதல்ல. அத்தை என்னதான் நடக்குதுங்க? நடக்கிறது நடக்கட்டும், உள்ள போ பாத்துக்கலாம். உள்ள போ போ போங்கறல போ. ஏ பேய்புமே வா வா வா. தென்றல், மாலையை கொடுங்க. அட கொடுங்க. மீனா, இந்த மாலையை போட்டு. என்னம்மா, கல்யாணத்தை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். சரி, மாப்பிள்ளையை கூப்பிட்டு பொண்ணு பக்கத்தில் நிற்க சொல்லுங்க. சித்து, மாலையை வாங்கிக்க. சரிம்மா. சித்து மாலையை வாங்கிட்டு மீனா பக்கத்துல போய் நிக்கிறான். அப்படின்னா சித்து மீனாவை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறானா? நம்மள சாட்சி கையெழுத்து போடதான் வர சொன்னானா? விடு விடு விடு, நமக்கு வாச்சதா அவ்வளவுதான். மனசு திடப்படுத்திக்க. தென்றல், பதட்டப்படாத. மச்சா முதல்ல மீனா கழுத்துல மாலையை போட்டுட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்க போறான். அதுக்கப்புறம் அதே மாலைய மீனா கிட்ட இருந்து கடன் வாங்கி உன் கழுத்துல போட்டு உன்னையும் கல்யாணம் பண்ணிக்க போறான். முறைக்காத முறைக்காத, நான் சொல்றதுதான் நடக்க போகுது.